எனக்கு கைவலி இருந்தது, கையில புளியறப்ப. இது வந்தோட எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மேன் பவர் கம்மியா இருக்கு. சும்மா ஜஸ்ட் புடிச்சிருந்தா போதும். இந்த மிஷின் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கலாம்னு சொல்லுறேன். பூண்டு முறுக்கு, ஸ்டார் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, ஓட்டு பக்கோடா, மிக்சர்லயே வந்து ஓமப்பொடி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு 10 வகையான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 8 hour ஓட்டினீங்கன்னா தான் ஒரு யூனிட்டே எடுக்கும். தாராளமா நீங்க வந்து ஹோம் கிச்சன் பண்றவங்களும் யூஸ் பண்ணலாம், கிளவுட் கிச்சன் பண்றவங்க யூஸ் பண்ணலாம், வீட்டுல இருந்தே சப்ளை பண்றவங்க நல்ல இது மூலியமா நல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். ஸோ மிஷின் வந்து எல்லாரும் வாங்குற மாதிரியான அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் நம்ம கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 20. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிங்க, உங்களுடைய கம்பெனி பத்தியும் உங்களுடைய கம்பெனில என்ன மாதிரியான மிஷினரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றது பத்தியும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நம்ம மக்களுக்காகட்டும், இன்னைக்கு நம்ம என்ன புதுசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய மிஷின்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹேங்கிங் டைப் முறுக்கு மிஷின். இந்த மிஷின் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கலாம்னு சொல்லுறேன். நம்ம என் பேர் நந்தகுமார், கம்பெனி வந்து யூனிக் ஃபுட் மிஷின், சேலம் பொன்னாவப்பேட்டை கேட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது முறுக்கு மேக்கிங் மிஷின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் டைப்ல நம்ம செயின் கொடுத்துருவோம். செயின் சீலிங்ல நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க இதுல மிஷின்ல டை என்ன டை வேணுமோ அந்த டை எல்லாம் இருக்கு. இதுல அந்த டை போட்டுக்கிட்டு நம்ம ஆன் ஆஃப் பண்ணி மிக்சரு, முறுக்கு, பூண்டு முறுக்கு, ஸ்டார் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, ஓட்டு பக்கோடா, மிக்சர்லயே வந்து ஓமப்பொடி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு 10 வகையான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். சார் இப்போ முறுக்கு புளியதுனாவே நிறைய பேர் வந்து கையிலேயே புரிஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? ஏன் இந்த மிஷினை நாங்க வாங்கணுங்க? சார் இந்த மிஷினை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணோம், கஸ்டமருக்கு சேல் பண்ணோம், அந்த நோக்கத்துக்கு எதுவுமே பண்ணல. கஸ்டமர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளா வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா முறுக்கு கையிலேயே போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடம்லாம் ஃபுல்லா வீங்கிடுச்சு. அவங்க வந்து நம்ம கிட்ட காமிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டும் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கேரண்டி வாரண்டியோடையும் நாங்கள் ஒரு மிஷின் அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுவும் நீங்க வந்து வீடியோவில் காட்டுவோம், நீங்க பின்னாடி பார்க்கலாம். சார் இப்போ உங்க மிஷின் வச்சு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வந்து கார வகைகள் வந்து ரெடி பண்ண முடியும் சார்? சார் நம்ம மிஷின்ல வந்து 4 வெரைட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3/4 கிலோ பவுல் சின்னது, நெக்ஸ்ட் 1.25 கிலோ பவுல், அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 1.5 kg பவுல், இது நெக்ஸ்ட் மாடல் 2.5 kg. சரிங்களா, 4 மாடல் இருக்கு. இதுல வந்து ஸ்டார்டிங் 15 kgல இருந்து 1 ஹவருக்கு 15 kgல இருந்து 30 kg வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். சார் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுங்க? இந்த மிஷின் யூஸ் பண்றது மூலமா எவ்வளவு கூலி வந்து நமக்கு மிச்சமாகும்? சார் இந்த மிஷினை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும். அந்த ஒரு ஆளும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் தேவையில்லை. நீங்க ஒரு 20 வயசுல இருந்து உங்களுக்கு 60 வயசு ஆள் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே இது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் இன்க்ளூட் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப ஹார்டானலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிஷின் இல்லாம கையில புளிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 ஆள் கூலி இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். சார் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றதுங்க? சார் இப்போ ஆப்ரேட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட பிளக் இருக்கு. நார்மலா எல்லா மிஷின் பண்ற மாதிரி தான். இந்த பிளக்கிங் வந்து நம்ம இது பிளக் பாயிண்ட்ல போட்டாச்சு. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஆம்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, 5 ஆம்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம டவுன் கொடுக்குறோம். இந்த சுவிட்ச் டவுன் பண்ணிட்டோம்னா பிஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகுது, தெரியுதுங்களா? இப்போ இந்த பிஸ்டன் டவுன் ஆகுற வேகத்தை நம்ம அதிகம் பண்ணோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பண்ணிக்கலாம். இது வந்து டிஜிட்டல் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். இதுலயும் அதிகம் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ப்ரெஷர் கம்மியா வேணும், இல்ல மாவு எண்ணெய் மேல அடிக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரெஷரை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு போதும் நிறுத்தணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நின்னுக்கும். இதுலயே இன்னொரு சுவிட்ச் இருக்கு, அது வந்து புஷ் பட்டன். அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னா கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும், இன்னொரு டைம் எடுத்துட்டோம்னா நின்றுடும். அந்த மாதிரி கஸ்டமர் கேட்பாங்க, கஸ்டமைஸா அதுவும் பண்ணி கொடுப்போம். இதுல எனக்கு டைமிங்லாம் வேணும், எனக்கு வந்து அதுவா ஆட்டோமேட்டிக்கா நிக்கணும் அப்படின்னா நாங்க டைமிங் பண்ணி கொடுப்போம். சார் இந்த முறுக்கு மிஷின்ல என்னென்ன மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டா வருதுங்க? சார் அட்டாச்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பவுல் கொடுப்போம். பவுல் நீங்க பேசிக்கா வந்து காமனா போட்டுக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுல வந்து 2 டை கொடுப்போம். 2 டை கொடுப்போம். அதுவும் நீங்க கஸ்டமைஸ் டை உங்களுக்கு எது கேக்குறீங்களோ அதுவே கொடுப்போம். எக்ஸ்ட்ரா டை வேணும்னா 250 rupees வரும். அது எக்ஸ்ட்ரா எத்தனை டை வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து நீங்க மட்டடி அடிக்கலாம் சார், தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஷோரா சொல்றேன், எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா பாருங்க, பேக்கப்ல இப்ப கஸ்டமர் வீடியோவும் வரும், அது லேடிஸ் தான் யூஸ் பண்றாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சார் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி முறுக்கு புளியற மிஷின் வந்து கிடைக்குதுங்க. சேல்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் நீங்க கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் இப்போ சேல்ஸ் காமனா மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வாரண்டி தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து வாரண்டி கேரண்டி 1 year கொடுக்குறோம். சரிங்களா, அதுக்காக கஸ்டமர் எண்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு டெக்னிக்கலாவும் நான் டெக்னிக்கலாவும் வரும். நான் டெக்னிக்கல் மீன்ஸ் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு கலக்கிறதோ இல்ல அது டைட்டா வர மாட்டேங்குது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
எங்களால முடிஞ்சு கிளியர் பண்ண முடியலன்னா நாங்க இன்னொரு கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு அந்த மாவு கலக்கிறது ரிலேட்டடாகவும் கைட் பண்ணி கொடுப்போம். எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுப்போம் சார். சார் இப்போ இந்த மிஷின் வாங்குறதுக்கு வந்து மானியம்லாம் கிடைக்குங்களா? சார் நம்ம வந்து கொட்டேஷன் கொடுப்போம், நீங்க அது பேங்க்ல அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு இருந்தா நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவோம். இஎம்ஐல வாங்கிக்கலாம்? ஆமா சார், கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா பண்ணி கொடுத்துருவோம். சார் இப்போ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது கரண்ட் பில் வந்து எந்த அளவுக்கு வருங்க? சார் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் பில்லுன்னு போகக்குள்ள நம்ம மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 8 hour ஓட்டினீங்கன்னா தான் ஒரு யூனிட்டே எடுக்கும். அதே மாதிரி இது நம்ம வீட்டுல சீலிங் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேனோட கரண்ட் தான் நமக்கு வந்து எடுக்குமே தவிர 1 HP 2 HP அந்த மாதிரிலாம் கிடையாது. தாராளமா நீங்க வந்து ஹோம் கிச்சன் பண்றவங்களும் யூஸ் பண்ணலாம், கிளவுட் கிச்சன் பண்றவங்க யூஸ் பண்ணலாம், வீட்டுல இருந்தே சப்ளை பண்றவங்க நல்ல இது மூலியமா நல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். சார் இந்த மிஷினோட பிரைஸ் என்ன ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுதுங்க? ஸோ மிஷின் வந்து எல்லாரும் வாங்குற மாதிரியான அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் நம்ம கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 27,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேல வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து நேர்ல வாங்க, உங்களுக்கு நெகோசியேஷனும் பண்ணிக்கலாம். சார் இந்த மிஷின் வேணும் அப்படின்னா நாங்க எப்படி சார் வாங்க முடியும்? சார் நார்மலா நம்ம ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணிட்டு நம்மகிட்ட கேட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் கேட்போம். அதை நீங்க கொடுத்துட்டீங்கனாலே போதும், நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுப்போம். நாட் ஒன்லி இந்தியா மட்டும் இல்ல, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இது மலேசியா கூட போகுது. மலேசியா கூட டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் இருக்கு. நீங்க யாரு வேணும்னு சொல்றீங்கன்னா நாங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். இது எவ்வளவு கிலோ வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுங்க? இது 2.5 கிலோங்க சார். சரிங்க. இப்போ வந்து இது வில்ல தனியா இருக்கு, இதுக்குள்ள நம்ம இப்படி போட்டலாம். போட்டு மாவு எடுத்து கையில போட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இப்ப கம்மியா வேணாலும் புரிஞ்சுக்கலாம், நிறைய வேணாலும் புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி புரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சு அந்த மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் தகுந்த மாதிரி அளவு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி. இது எப்படி ஆபரேட் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்குங்களா? ஈஸியா இருக்குங்க சார். உள்ள சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சேக் அடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பவர் இது அந்த மாதிரிலாம் இது இல்ல. இது ஆன் சார். இப்ப சென்டர் ஆனு கீழே வந்தா இந்த இது கீழே இறங்கும். இப்ப இங்க பிரஸ் பண்ணா நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இது பாருங்க அப்படியே கீழே இறங்கும் மெதுவா. சரி. இப்ப டக்குன்னு ஸ்டாப் பண்ணோம் அது கூட இது பண்ணிக்கலாம். இது வீட்ல இருக்க லேடிஸ் ஈஸியா ஆபரேட் பண்ணிக்க முடியும். ஒரு டைம் சுத்தி விட்டிக்கணும். சரி. இல்லனா அப்படியே அங்கங்க கட்டி ஆயிடும். உள்ள ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான். இறங்க ஆரம்பிச்சிச்சு மாவு. இப்ப நார்மலா கையில பண்றோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கு எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கு? எனக்கு கைவலி இருந்தது கையில புளியறப்ப. இது வந்தோட எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மேன் பவர் கம்மியா இருக்கு. சும்மா ஜஸ்ட் புடிச்சிருந்தா போதும். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் ஆட்டம்னா நம்ம அங்கங்க கட்டி ஆகுது. ஒரே இடத்துல வச்சுன்னா அப்படியே கட்டி ஆயிடும். அங்க வந்து வேவாது நம்மளுக்கு முறுக்கு. இப்ப நிறைய ஐட்டம் பண்ணிக்கலாங்க சார். இப்ப வந்து நான் 2-3 வெரைட்டி போட்டேன். இல்லையே இந்த மாதிரி நிறைய வில்ல மாடல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய முறுக்கெல்லாம் வெரைட்டி போடலாம். ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சுங்க சார். சரிங்க, எடுங்க. இந்த வீடியோல இந்த ஒரு மிஷின் வச்சு பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து கார வகைகளை வந்து தயாரிக்கலாம், எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணலாம் டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.